நம்ம ஒரு புது டிசைன் நெட் டிசைன்ல செஞ்சோம். அது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோ பாருங்க, எப்படி ஓரளவு செஞ்சன்றதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கேன். இந்த நீட்டான கிராண்டான டிசைன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்று ஆர்டர் பண்ணனாலும் பண்ணுங்க, இல்லை ஒரு ஐடியாவா கூட உங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஒரு டிசைன் வீடியோ தான் பார்க்க போறோம். இது எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த டிசைன் இது வந்து ஆன்லைன்ல பிரிண்டர்ஸ்ல எடுத்தேன். இது பாருங்க, இதுதான் அந்த டிசைனு. இதை வந்து A4 ஷீட்ல எடுத்து வச்சுக்கோங்க. A4 ஷீட்ல எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு ஓரளவு சரியாக தான் அமையும். சப்போஸ் கொஞ்சம் பெருசு சின்னதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். இதை மாதிரி பிரிண்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டேன். நம்ம ட்ரேசிங் பேப்பர்ல பாட் நெக் நல்லா வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே இந்த பிரிண்டர்ஸ்ல இருக்க அந்த டிசைனை வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்றோம், இது நல்லா பிரைட்டா வரையணும். ஏன்னா ஒரு துணி மேல, இதுக்கு மேல ஒரு துணி வைக்க போறோம். இந்த பிங்க் கலர் துணிக்கு மேல ஒரு நெட் கிளாத் வைக்க போறோம்ன்றதுனால நல்லா டார்க்கா வரைஞ்சிக்கணும் நம்ம டிசைனை. பாருங்க, இந்த நெட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா நார்மல் நெட்டும் இருந்துச்சு, அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் இது கொஞ்சம் நல்ல கிளாத்தா இருக்கட்டும்னு வாங்கிக்கிட்டேன். இங்க பாருங்க, நம்ம பென்சிலால ரொம்ப டார்க்கா வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்படி நம்ம டார்க்கா வரைஞ்சிக்கும் போது இதுக்குள்ள இருக்க டிசைன் பாத்தீங்களா, நம்ம டார்க்கா வரைஞ்சும் போது நம்ம உள்ள இருக்க டிசைன் நமக்கு தெரியும். அதனால நம்ம எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டார்க்கா வரைஞ்சுக்கோங்க. இதே போல துணி அது மேல எடுத்து வச்சுக்கணும். எவ்வளவுக்கு ஃப்ரேம் நம்ம போடுவோமோ ஃப்ரேம் ஃபுல்லாக்கும் அந்த டிசைன் இருக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டா ஸ்ட்ரைட்டா போட்டு வைக்கணும். அதுக்காக இது அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் தையல் போட்டு முடிச்ச உடனே நம்ம அந்த தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நார்மல் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இதை பிரிக்காம வச்சிருக்கேன். நார்மலா இருக்கிற ரன்னிங் சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கு மேல ஜிக்ஸாக் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து அந்த துணி நகரவே நகராது. இந்த பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். ஜிக்ஸாக் போட்டுட்டோம்னா அது அப்படி, அதுதான் அதோட லாக். நம்ம வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நகராது. கொஞ்சம் கேப் விட்டு, இது இவ்வளவோட நமக்கு போதும். ஆனா இப்படி ஒட்ட நறுக்கிட்டோம் அப்படின்னா துணி வந்து அப்படியே செட்டா இருக்காது. அதனால கொஞ்சம் இந்த ரன்னிங் ஸ்டோன் வரைக்கும் ஓரளவு துணி கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் விட்டு நறுக்கிறது நமக்கு நல்லது, ரொம்ப சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் உள்ள இருக்க இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எப்படி அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும், நடுவுல ஃபுல்லா பிரெஞ்சு நாட் போட்டு வச்சிருக்கேன். நல்லா அடர்த்தியா போட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல பிங்க் கலர் துணின்றதுனால பிங்க் கலர்ல ஸ்டோன் ஒட்டிட்டு அது ஃபுல்லா ஜர்தோசியால போடும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் நெட்டுக்கிட்ட பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் இழுக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இதை பாருங்க, லோடிங் கொடுத்து ஃபுல்லா பீட்ஸ் லோடிங் கொடுத்து சில்க் த்ரெட்ல போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க 4 லைன் வந்து பாருங்க, அது உங்க இஷ்டம் தான். 4 லைனா 2 லைனான்றது உங்க இஷ்டம் தான். 4 லைன் வந்து நம்ம ஜர்தோசி போட்டுட்டு 2 லைன் வந்து நான் பீட்ஸ் வச்சிருக்கேன். ஜர்தோசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா முழுக்கையா இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற இது வச்சும்போது ஷைனிங் நிறைய வரும். அதுக்கப்புறம் சும்மா ரன்னிங் ஸ்டோனு, இதுக்கப்புறம் லோடிங் கொடுத்து லோடிங்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா தெரியும், 1 to 1 to 1 to ஒரு இது பீட்ஸ், ஒரு இது ஜர்தோசி, ஒரு இது பீட்ஸ், ஒரு இது ஜர்தோசின்னு கொடுத்து ரொம்ப நீட்டா இருக்கு. நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். இதையும் பாருங்க, ஃபுல்லா பிங்க் கலர்ன்றதுனால பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பிங்க் கலர் துணின்றதுனால ப்ளூ. இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு லைன் ரன்னிங் பீட்ஸ், ஒரு ரன்னிங் ஸ்டோனு பீட்ஸ், திரும்ப பெரிய பீட்ஸ், அப்புறம் இதே மாதிரி போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே இருந்தா பிளைனா இருந்துச்சு. அதனால சும்மா யோசிச்சு இதை நம்ம போட்டு வச்சோம். இதை போட்டுட்டு இதையும் போட்டுட்டு அப்படியே வெறுமா இருந்தா அது ஒரு மாதிரி மொட்டையா இருந்த மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் லோரியல் தொங்க வச்சிருக்கோம். இதை மாதிரி செஞ்சு இதை ரொம்ப நல்லா ரொம்ப நீட்டாவும் இருக்கு, ரொம்ப கிராண்டாவும் இருக்கு. இதை மாதிரி செஞ்சு இதை முடிச்சிருக்கோம். முன்கழுத்தும் பாத்தீங்கன்னா அதே தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. முன்கழுத்து அதுல வந்து ரன்னிங் இந்த ப்ளூ கலர் நூல் போட்டுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, லாக் போட்டதுனால நமக்கு அது போட வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால போடல. இங்க பாத்தீங்கன்னா இது ப்ளூ கலருக்கு எடுப்பா இருக்கணும்ன்றதுனால ப்ளூ கலர் போட்டுட்டு இங்க ஃபுல்லா நம்ம அந்த பின் கழுத்துல என்ன செய்யணுமோ அதையே செஞ்சு நல்லா கிராண்ட் ஆக்கி வச்சிருக்கோம். இது முன்கழுத்து. நான் மேல வந்து ப்ளூ கலர் போட்டுட்டு சுத்தி 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 கொஞ்சம் கிராண்டா இருக்கணும்ன்றதுனால 1 2 5 லைன் வந்து ரன்னிங் ஸ்டோன் வச்சிருப்பேன். நடுவுல வந்து சக்கரி வச்சு பேஸ் கொடுத்து சக்கரி ஒரு வாட்டி கொடுத்துருப்பேன். இப்ப பாத்தீங்களா, இது ப்ளூ கலர்ல நடுவுல ஜர்தோசி வச்சிருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து
திலக் ஷேப்னா நம்ம ஜர்தோசில இந்த மாதிரி போட்டதில்ல, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. இது போல வரிசையா போட்டுட்டு இந்த இடத்துல எப்படி இந்த நெட்டு வைக்கிறதுக்கு எப்படின்னு நான் போட்டேன் அப்படின்றத சொல்றேன். நம்ம 1.5 இன்ச்சு இந்த கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். அது எப்படி நான் வரைஞ்சேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபுல்லா டிசைன் போட்ட பிறகு இங்க இதோட டிசைன் முடிஞ்சிருச்சு. இங்க நம்ம அளக்குறோம். இதுல வந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்றதுனால இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கலாம். இங்கேயும் 1.5 இங்கேயும் 1.5 கொடுத்துட்டு இதுல இருந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி கேர்வ் நல்லா வரும். அதுதான் இங்க அந்த கேர்வா கொடுத்து உள்ள வந்து ஃபுல்லா இதுக்கு லாக் ஸ்டிச் போடல, இது வெறுமனே க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை நறுக்கி எடுத்துட்டோம். கீழே ப்ளூ கலரே கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கிடைக்காதனால நான் லோரியலா தொங்க வச்சுட்டேன். இந்த லோரியலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிளைனா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி பீட்ஸ் மேல ஒரு ஷேப்பு கீழே ஒரு ஷேப்புன்னு சொல்லிட்டு 2 விதமா போட்டு முடிச்சிருக்கோம். இங்கே நிறைய இல்லை, ஏன்னா கை ரொம்ப சின்னதுதான், 7 என்னவோ தான் இருந்துச்சு. சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப இதுவும் 2 இது போட்டோன்னா இவ்வளவு தூரம் ஆயிடும். அது ரொம்ப அடசலா இருக்குன்றனால அதை போடல. இது ஒரு லைன் மட்டும் இதை போட்டு லோரியல் தொங்கிட்டு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறத மேட்ச் பண்ணிட்டோம். இந்த டிசைனை போட்டு முடிச்ச பிறகுதான் இதை நம்ம துணியை புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம இதை கீழே இருக்கிறத கட் பண்ணிருக்கோம். பாருங்க, பின்னாடி பேக் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது போட்டு முடிச்சுட்டு கீழே இருக்க பிங்க் கலர் துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒத்தையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லைட்டா தெரியும், அதனால டார்க்காவும் இருக்கும். 2வது விஷயம், இது உடம்புல உறுத்தாம இருக்கணும்ன்றதுக்காகவும் நம்ம பின்னாடி ஒரு லேயர் நெட் கிளாத் வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி கீழே வந்து நம்ம லைனிங் கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல பிளவுஸுக்கு மட்டும்தான் லைனிங் கொடுப்போம், தவிர இதுக்கு லைனிங் கொடுக்க மாட்டோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அவங்க நறுக்கிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நறுக்கிக்கிட்டோம். ஆனா நமக்கு இது சேஃப்டியா இருக்குன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த பிளவுஸோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதே மாதிரியே பிளவுஸ் தேவை அப்படின்னா எனக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.